ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வத்தல் குழம்பு தான் பார்க்க போறோம். வத்தல் குழம்புனா மாவத்தையும் கொத்தவரங்காய் வத்தையும் தான் நம்ம வச்சு நம்ம இன்னைக்கு கார குழம்பு செய்ய போறோம். பாருங்க வாங்க. நல்லா மாவத்தை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கு பாருங்க. மாவத்தை எடுத்துக்கணும். கொத்தவரங்காய் வத்தல் எடுத்து பாருங்க. கொத்தவரங்காய் வத்தல் இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நல்லா பூண்டு வந்து நம்ம நல்லா நமக்கு தேவையான பூண்டு நம்ம எடுத்துக்கணும். நல்லா பெரிய பெரிய பூண்டாங்க பாருங்கள், இதுமாரி எடுத்துக்கணும். தக்காளி ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். அப்புறம் புளி கரைசலுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். வீட்டுத்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை போடணும். இந்த பொடி வந்து வெந்தயம், ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, வரமல்லி எல்லாம் போட்டு வறுத்து நம்ம அரைக்கணும். நான் வறுத்து அரைக்கிற அன்னைக்கு காமிக்கிறேன். இதை ஏற்கனவே நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோவில் போவோம். எப்போதுமே நம்ம வத்தல் குழம்பு வைக்கும்போது மாவத்தையும் கத்திரி வத்தையும் நல்லா வந்து பச்சை தண்ணியில் வந்து நம்ம வந்து நல்லா ஒரு 3 தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வத்தல் போட்டு காய வைக்கும்போது மண்ணெல்லாம் அதில் பட்டிருக்குமா, நம்ம க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம வெந்நீரில் போடணும். வெந்நீரும் அவங்க அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நான் வெந்நீரில் போடும்போது காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், சுடுதண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம இதேமாரி கொதிக்கும் போது தான் இந்த வத்தலை வந்து நம்ம போடணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பச்சை தண்ணியில். நம்ம வந்து இப்போ இந்த வத்தலை வந்து நம்ம போட்டுடணும். சுடுதண்ணியில் போட்டால் தான் அது நல்லா வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா சூடாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படியே மூடி போட்டுடணும். கொத்தவரங்காவும் மாவத்தையும் வெந்நீரில் போட்டு நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள். சூப்பராக இங்கே பாருங்கள். தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டோம்னா எப்படி வந்துருச்சு பாருங்கள். வத்தல்லாம் அழகாக வந்துருச்சு. நம்ம இனிமேல் தாளிக்க வேண்டியதான். தாளித்து நம்ம வத்தல் குழம்புல போட வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து தாளிப்பு வடகம் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், முழு மிளகு நம்ம போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கோம், பூண்டும் சேர்த்துக்கோம், பச்சை மிளகாய், அப்புறம் நல்லா கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கோம். சூப்பராக நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், வீட்டுத்தூள் நமக்கு தேவையானது காரத்தூள் மாதிரி நம்ம போட வேண்டியதான். சூப்பராக அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டுங்க. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், புளி நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த டைம் இந்த புளி தண்ணி நம்ம ஊற்றிட வேண்டியதான். நம்ம இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி வச்சுக்குவோம். வத்தல் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். வத்தல் கொதிக்கும் போது தான் போடணும், இப்போல்லாம் போடக்கூடாது. திட்டமான தண்ணி வச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும், மூடி போடுறோம். என்ன செய்யணும்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வரமல்லி, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிளகு போட்டு நல்லா வறுத்து நம்ம இந்த பொடி போடும்போது இதுதான் சூப்பராக இருக்கும். வத்தல் குழம்புக்கு செம்மையாக வாசனை வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், வத்தல் போட்டுடணும். நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், வத்தல் போட வேண்டியதான். நம்ம சுடுதண்ணியில் போட்டதால் நல்லா வெந்துருச்சிங்களா, அதனால் நம்ம வந்து நல்லா தாளித்த பிறகு நம்ம போட்டோம்னா எல்லா வத்தையுமே வந்து ரொம்ப குலைவலாகிடும். இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், நல்லா கலக்கி விட்டுக்கணும். சூப்பராக வருது பாருங்க. இதேமாரி தான் வத்தல் குழம்பு வைக்கணும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. வத்தல் குழம்புனா டைட்டாக தான் இருக்கணும். நான் ஈவினிங் வந்து நம்ம மரத்துலேயே வந்து நம்ம கருவேப்பிலை செடியிலே நான் வந்து கருவேப்பிலை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்ச பாருங்கள் நான் வச்சுருக்கேன். அழகாக சூப்பராக வத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு வருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை கொஞ்சோண்டு என்ன செய்யணும்னா நம்ம இப்படி கிள்ளி இப்படி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா குழம்புக்குமே நாட்டு சர்க்கரை கார குழம்பு போடும்போது அருமையாக இருக்கும். சூப்பரான வத்தல் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வத்தல் குழம்பு சூப்பராக நான் வந்து இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அழகாக இதேமாரியே நீங்கள் வத்தல் குழம்பு வைங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. டைட்டாக இந்த பூண்டுலாம் அப்படி அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் வந்து நைட்டு வச்சு காலையில் நாங்கள் சாப்பிடுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து அப்பளம் பொரித்து வச்சுக்கலாம். நமக்கு நம்ம
நான் குழம்பு வந்து நைட்டே வச்சுட்டேங்க. நைட்டு வச்சேன்னா எப்பவுமே வத்தல் குழம்பு வந்து நம்ம நைட்டு வச்சு காலையில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நான் காலையில் தான் என் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்காக நான் காலையில் தான் கொடுப்பேன். இப்போ வந்து நைட்டாக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சோண்டு சாதம் வச்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன். அப்புறம் இது வந்து இதுக்கு வந்து நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம், பொரியல் எங்களோட விருப்பம் தான், நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த குழம்பு மட்டுமே போதும் எனக்கு. பூண்டு பாருங்க, பூண்டு வச்சுப்போம், மாங்காய் வச்சுப்போம். இங்கே பாருங்க மாங்காய், பூண்டு சாந்து நல்லா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்ப்பா. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க இந்த மாவத்தெல்லாம். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு எடுத்து சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, எனக்கு ரொம்ப பூண்டுலாம் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்க மாவத்தை வச்சு சாப்பிடுவோம். அந்த மிளகு மாவத்தெல்லாம் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க. முழு மிளகு பூண்டுலாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே போலவே நீங்கள் வத்தல் வீட்டில் இருந்தாலும் செய்ய, இல்லைன்னா ஸ்டோரில் இருக்கும், கடைங்க ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வத்தல்னு தனியாக அடுக்கி வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான வத்தல் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரியே செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.